எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன டவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு இதில் வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸு, ஆனால் நான் லைனிங் ப்ளவுஸுக்கு கட் பண்ணுறேன். ப்ளவுஸ் வந்து இப்படி போட்ட உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சென்டரில் கேப் வரணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா கேப் வருது பாருங்கள். இவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு கேப் வந்தது. அப்போ இவங்க ப்ளவுஸ் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஸோ அடுத்தது ஃப்ரண்ட்டு சைடும் பேக் சைடும் ரெண்டுத்தையும் சேர்த்து அளக்கும்போது இவங்களோட செஸ்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ இவங்களோட மெஷர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா 36 இன்ச்சஸ். இது கூட நம்ம எவ்வளோ சேர்ப்போம், ஒரு 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணி 40 இன்ச்சஸாக நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுவோம். அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ 36 இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ண டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பாடியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட அளவு 42, ஆனால் ஆம்கோலோட சுற்றளவு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 8.5 இன்ச்சஸ் தான் வருது. அப்போ வந்து எனக்கு வந்து பாடி அளவும் அடுத்தது செஸ்ட் அளவும் எனக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று ஃப்ரண்ட்டில் நெக்கோட ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லூஸாக இருக்குது, அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் பழைய கட் பண்ண வீடியோ தான். அந்த வீடியோவிலேருந்து இதிலே வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை டவுட்டு கிளியர் பண்ணுறேன். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலான வீடியோ அடுத்தடுத்து நான் வந்து போடும்போது நீங்கள் அதை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க தேவையான அளவு, நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்து 40 இன்ச்சஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, 40 இன்ச்சு சுற்றளவு உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கிளாத் எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக ஒரு 1 இன்ச்சு வந்து விட்டுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சைடில் துணி வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் துணி உள்ளே விட்டுட்டு எனக்கு வந்து கட் பண்ணி கொடுங்க, தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் வந்து அவங்க கொஞ்சம் பருமன் ஆகிட்டா பிரிக்கிறதுக்காக அதனால் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பேக் வந்து மார்க் பண்ணுவோம். பேக் பீஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் இப்போ நான் ப்ளவுஸில் காமிச்சேன் பாருங்கள், எக்ஸஸாக கிளாத் வைங்கன்ட்டு, அதை தான் அவங்க கிட்ட காமிச்சேன். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணுவோம். இதை ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தேவையான அளவுக்கு துணியை நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். எப்பயுமே ஃபோல்டிங் வந்து நம்ம சைடும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடும் இருக்கணும். எங்கிட்ட பேக் சைட் நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும்ன்றதுக்காக இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து இவங்களோட மெஷர்மெண்ட்டு உயரத்தை எடுத்துக்கிறேன். இவங்களோட உயரம் வந்து 14 இன்ச்சஸ்ஸு. இதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். 14 இன்ச்சஸ் மட்டும் வைக்கக்கூடாது, இது கூட வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் சேர்த்து 15.5 இன்ச்சஸ், இது வந்து 1/2 இன்ச்சு உள்ளே மடிக்கிறது, அப்புறம் 1 இன்ச்சு ஃபினிஷிங் அளவு, அப்புறம் ஷோல்டருக்காக ஒரு 1/2 இன்ச்சு, டோட்டலாக நம்மளுக்கு வந்து 16 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து நீட்டு மட்டும் வைக்கணும். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நீட்டு வைக்கும்போது பார்ட்ரு பீஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடைசியாக ஒரு 1.5 இன்ச்சு வைக்கிறீங்க இல்லையா, அது தேவையில்லை. ஆனால் நான் இவங்களுக்கு வந்து பார்டர்லாம் எதுவுமே இல்லை, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு வந்து நான் விட்டுருக்கேன். அப்புறம் ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து விட்டுட்டு இது மாதிரி வந்து கோடு போட்டுட்டு இப்போ 4ஆக தான் போட்டு இந்த ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் பேக் சைடு வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கட் பண்ணுறேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு வந்து நெக் வந்து லூஸாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெஷர்மெண்ட்டே கரெக்டாக நம்ம வச்சனாலே போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 32, 34, 36 வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து 2.25 இன்ச்சஸ் வந்து கழுத்தோட அகலம் வைக்கலாம். 36, 38, 40 அதுமாரி இருக்கிறது 2.5 இன்ச்சஸ் வைப்போம். 40க்கு மேலே வந்தது அப்படின்னா 2.25லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் கழுத்தோட அகலம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சென்டரில் டாட் பிடிக்கிறோம்ல, அது கரெக்டாக பிடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக ஷேப்பில் உட்காந்து நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். நம்ம வந்து ஷோல்டர் லூஸ் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும். அதாவது வந்து நம்மளோட ஏபெக்ஸ் பாயிண்ட்
பாயிண்ட்டுன்றது வந்து நம்மளோடது வந்து செஸ்ட் நிப்பிள் பாயிண்ட் வருது இல்லையா, அந்த பாயிண்ட் செஸ்ட்டோட நிப்பிள் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 9லேருந்து 9.5 தான் வரும். அதுக்கப்புறமா ஒரு 3 இன்ச்சு சேர்த்து 12.5 இன்ச்சு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு ஃப்ரண்ட்டு சென்ட்ரு டாட்டுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் எனக்கு செட் ஆகாது, ஈஸியாக சொல்லி கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஷோல்டரில் சென்டராக ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கீழே இருந்து மேலே, அதாவது வந்து பேக் சைடில் இருக்க அளவுலேருந்து நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சு மேல் நோக்கி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பட்டியோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா சென்ட்ரு டாட்டோட உயரம் கரெக்டாக வந்துடும். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் வந்துட்டு கழுத்தோட அகலமும் ஷோல்டருக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டரோட அகலமும் வச்சுருக்கேன். ஆம்கோலோட டெப்த்து, அதாவது வந்து இவங்களுக்கு வந்து கையோட கைக்குழி ஆழம் சொல்லுவாங்க இல்லையா, அது எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து நான் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வளைவு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம், நார்மலாக ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம் வைக்கிறதுக்கும் கழுத்து லூஸ் ஆகிறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கழுத்தை வந்து ரொம்ப டீப் நெக்கு போடுறீங்க அப்படின்னா அகலம் கொடுக்காதீங்க. கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு இருந்தால் போதும், ஷோல்டரோட அகலம் 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஃப்ரண்ட் நெக்கு வந்து நல்லா இறக்கமாக நார்மலாக வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். 30, 32, 34 அது மாதிரி இருக்கிற அளவுக்கு ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வைக்கலாம். 38, 40, 42 அது மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா 6 இன்ச்சு வைங்க. 40க்கு மேலே போச்சுன்னா ஒரு 6.5 இன்ச்சு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரத்தை நீங்கள் இறக்கி வளைவு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் டீப் நெக் போடுவாங்க, அப்புறம் கழுத்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நெக்கை டீப்பாக வைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து பேக்கில் வந்து நாட் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு லூஸ் வராது. இப்படி தான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் ப்ளவுஸில் வந்து நல்லா டீப்பாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வச்சாலும் வந்து அவங்க கேட்டுக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து நெக்கு வந்து ரொம்ப டீப்பாக போட்டிருக்கீங்க, லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒருவேளை வந்து அவங்க வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு அளவு கொடுத்துருப்பாங்க, ஆனால் தைக்க வேண்டிய ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து நெக் வந்து டிஃப்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ முக்கியமாக நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்து நெக்கு லூஸாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொக்கி பட்டியும் காஜா பட்டியும் ஏற்றுனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் அந்த அளவுக்கு லூஸ் வராது, கரெக்ட் ஃபிட்டிங் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிறது அதேமாரி சென்ட்ரு டாட்டும் நம்மளுக்கு கரெக்டாக உட்காரணும். அப்படி வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்டில் வந்து உட்காந்து தச்சு போட்டுட்டோம் அப்படின்னாலும் ஷோல்டர் லூஸ் ஆகாது. இன்னொன்று அடுத்தது வந்து பட்டியோட அளவும் நம்ம கரெக்டாக வச்சுனா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து பேக்குலேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி கப் ஷேப்பும், அடுத்தது பேக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு எல்லாமே கரெக்டாக உட்காரும். இப்படி தான் வந்து நீங்கள் ஒன்றுத்தையும் வந்து ப்ளவுஸ் வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து ஜாயிண்டாக இருக்கும். கை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா சுருக்கமாக வரும், அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ ப்ளவுஸுன்றது வந்து எல்லாமே கூட்டாக சேர்ந்தது தான் நம்ம ஒரு இதுவாக நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு வியர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றுத்தையும் பார்ட்டாக நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்கினா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்தடுத்து நம்மளால் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு அண்ட் பேக் பார்ட்டை நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் அளந்துட்டு கூட கட் பண்ணலாம். இப்போ நான் எப்படி அளக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அளந்துட்டு கூட ஃப்ரண்ட் பார்ட்டில் நீங்கள் வைக்கலாம். நிப்பிள் பாயிண்ட் 9 வரும்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரு டாட்டோட அந்த முனையில் வச்சு நீங்கள் வந்து ஷோல்டர்லேருந்து அளந்தீங்கன்னா எவ்வளோ உயரம் வருதோ அதுதான் வந்து அபெக்ஸ் பாயிண்ட் இல்லைனா நிப்பிள் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஷார்ப்பு வேணும், ப்ளவுஸில் வந்து சென்ட்ரு டாட்டோட ஷார்ப்பு எவ்வளோ வேணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ வந்து நிப்பிள் பாயிண்ட் வந்து 9.5 வச்சுருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு சென்ட்ரு டாட்டோட உயரம் 3லேருந்து
அதாவது 2.25 இன்ச்சஸ்லேருந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து அவங்களோட உயரத்தை வைக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, ஆனால் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சில விஷயங்களை உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். இப்போ வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பேக் பார்ட்டும் கை ஸ்லீவு எல்லாமே எப்படி வந்து கட் பண்ணுறதுன்ற அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ கைக்கூழி ஆழம் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. கைக்கூழி ஆழம் நம்ம வந்து 1.5 இன்ச்சு வச்சு வளைவு வரைவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம 1 இன்ச்சு வச்சு வளையலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணுங்கன்னு சொன்ன பாருங்கள், அதுதான் நான் இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழுத்து ஏற்றிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் தெளிவான வீடியோ வேணும்னா அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் டவுட்டு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கைக்கூழி ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எடுங்க. என்கிட்ட ஸ்லீவில் நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு எடுப்போம். அப்போ சேர்த்து 1 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக கால்குலேட் ஆகிடும். இப்போ இதுதான். இப்போ இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு கையும் ஷோல்ட்ரு அடுத்து வந்து பேக் பார்ட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பேக்கில் வந்து அவங்களுக்கு வந்து டைமண்ட் நெக் கேட்டிருந்தாங்க. அதை நான் அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு வரைஞ்சி இப்போ ப்ளவுஸ் வந்து வச்சு தான் திருப்ப போகிறேன். அதாவது வந்து தைச்சி உடனே திருப்பி வைப்போம் இல்லையா, பயாஸ் பீஸ் வைக்காமல் அப்படியே திருப்போம்ல, அது மாதிரி தான் தைக்க போகிறேன். அதனால் வந்து அந்த அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் டவுட்டு கிளியர் ஆகிருந்தது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த எல்லா தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவாக வரும். தேங்க்யூ.